ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே அவர்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் படக்குள்ளேருந்து லான்ச் பண்ண போகிறதா இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்கேவும் நம்மளோட ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷனில் ஒரு படம் வந்து ஏற்கனவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஒரு டைட்டில் டீசரை வந்து படக்குள்ளே தான் லான்ச் பண்ண போகிறதா இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஈகராக வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த படத்தோட வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துருந்தது. இப்போ வந்து அவங்க இந்த போஸ்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஈகர்லி அப்படின்னு எக்ஸைட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் டீசர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்றைக்குன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக வந்து 17th வந்து இந்த படத்தோட டைட்டில் டீசர் லான்ச் பண்ண போகிறதா இப்போ வந்து அன்அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. இதனால் வந்து எஸ்கே ஃபேன்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு வேறு லெவல் குஷியில் இருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஹைப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம அமரனோட 100 நாள் வெற்றி விழாவை இப்போ தான் வந்து நம்ம எஸ்கே அவர்கள் வந்து முடித்தார். இப்போ அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த வீக்லேயே கொடுக்குறது வந்து அவரோட படத்தோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. குறிப்பாக இந்த படம் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவியாக நம்ம ஏஆர் முருகதாஸ் ஸ்டைலில் வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவரோட அடுத்த லைன் வந்து நம்ம சுதா குங்குராவோட மூவி. அதுலேயும் வந்து ஒரு சமமான ஒரு ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து நம்ம எஸ்கே வந்து ஒரு வேறு மாதிரி பார்த்தோம். அதனால் அவர் அடுத்தடுத்த லைனப் வந்து ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு ப்ராமிஸான லைனப்பாக இருக்கனால இப்போ அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வேறு லெவலில் ஜாலி ஆகிட்டாங்க. குறிப்பாக இவரோட மார்க்கெட் வந்து அப்படியே பல மடங்கு உயர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கு என்ன தான் டைட்டில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவர்களும் நான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இணைஞ்சு இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி டைட்டில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.